இன்றைக்கி ஒரு திருக்குறளில் ஆரம்பிக்கலாம். வள்ளுவர் சொல்கிறாரு, வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலாதும் கோலாதெனின். அதாவது ஒரு ஆட்சிக்கு வெற்றி தருவது ஆயுதம் இல்லைங்க, நேர்மை தவறாத ஆட்சி முறை தான். இன்றைக்கி நம்ம பேச போகிற 3 விஷயமும் இந்த ஒரே கருத்தில் சுற்றுது: நேர்மை, நீதி, பொறுப்பு. இன்றைக்கி 3 செக்மெண்ட்டில் முதல்ல இன்றைய முக்கிய தலையங்கம் அண்ணாமலை 397 கோடி டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் சிபிஐக்கு மாறிடு. அப்புறம் திமுக தனிமைப்படுதா, அதுக்கப்புறம் டாப் 3 ஷார்ட் நியூஸ், கடைசியாக எங்கே போச்சு அந்த கேஸ். நீங்கள் மறந்துட்ட அந்த 3 பெரிய கேஸ் இப்போ என்ன ஆச்சு, கடைசி வரைக்கும் என் கூட இருங்க, வாங்க பார்க்கலாம். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தலையங்கம் 1. அண்ணாமலை அவங்கள பற்றி கடந்த வாரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்று நடந்தது வேறு. இது பார்த்திங்கன்னா வியூகம் இல்லை, ஒரு படி மேலே போயிடுச்சு. நேற்று அவங்க டெல்லியில் தேசிய தலைவர் திரு நிதின் நபீனை சந்திச்சிருக்காங்க. நாளைக்கு, அதாவது ஜூன் 4ஆம் தேதி அவங்களோட அடுத்த நிலைப்பாட்டை அறிவிக்க போகிறாங்க. அன்றைக்கி தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த நாள். இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்கிறபடி, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய நாளிதழ், உங்களுக்கு தெரியும். அவங்க தலைமைக்கு 2 கண்டிஷன் வச்சுருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா 7 வருஷம் முழு சுதந்திரம், மாவட்ட செயலாளர், கூட்டணி, வேட்பாளர் எல்லாமே தாங்களே முடிவு பண்ணுவாங்க. 2, அது முடியாதுன்னா நல்லபடியாக வழி அனுப்புங்க, கட்சியை உடனே ஆரம்பிக்க மாட்டாங்க, 6 மாதம் ஒரு சேவை அமைப்பாக இருந்துட்டு அக்டோபர் நவம்பரில் பதவி பண்ணலாம் கட்சியை. அண்ணாமலைக்கு பார்த்திங்கன்னா பிஜேபியில் நடந்தது என்னென்னா, நல்ல வேலை செஞ்சாங்க. டிஎம்கே ஃபைல்ஸை வச்சு திமுக அரசியை ஆட்டி வச்சாங்க. அதுக்கு பரிசாக கிடைச்சது பதவியிலிருந்து இறக்கம். வேலை செஞ்சால் இறக்கம், சும்மா இருந்தால் பதவி. இந்த கணக்கு யாருக்கு புரியுதோ அவங்க டக்குன்னு கை தூக்குங்க. இங்கே உறவுகளே, ஒரு உண்மை, அரசியல் நோக்கர்கள், அதாவது அரசியல் விமர்சகர்கள், மக்கள் பலரும் சொல்கிறாங்க, அவங்க மட்டும் கிடையாது, மக்களும் சொல்கிறாங்க, அண்ணாமலை அவங்க பாஜகவில் இருந்தப்போ உண்மையிலே எதிர்க்கட்சியாக செயல்பட்டது அதிமுக இல்லை, பாஜகவின் அண்ணாமலை தான். அந்த நேரத்தில் மக்கள் கமெண்டில் ஒரே வரி, நிறைய கமெண்ட் நான் சொல்கிறேன், ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி, சரியான ஆள் தப்பான கட்சி. இப்போது அந்த மனிதர் சரியான கட்சி தேடுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது. அதிமுக, திமுக, நாம் தமிழர், பாஜக, மற்ற சின்ன கட்சிங்க இதோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 2.5 கோடி ஓட்டு நிலையான இடத்துல இல்லாமல் மிதக்குது. உங்களுக்கு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். அதாவது தாவேக்காவை நம்ம இதில் சேர்க்கவே இல்லை, சரிங்களா? அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா அது ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட் ஆகிடும், சரிங்களா? அது நம்மளுக்கு வேணாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, அவங்க இப்போ ஒரு யங் ஃபோர்ஸ், சரிங்களா? இப்போ தான் எல்லாம் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க விஜயை பிடிச்சி போட்டிருக்காங்க, சிஎம் விஜயை, அதனால் மாற்ற மாட்டாங்கன்ற வாக்குவாதம் நம்ம போக வேண்டாம். அதை விட்டுட்டு நம்ம லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை முன்வைப்போம். இப்போ நான் சொன்ன கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 2.5 கோடி இந்த ஓட்டுக்களை அணி திரட்ட அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறாங்க, இனிமேல் தமிழ்நாட்டில் போட்டி 3 பேருக்கு இடையில். 1 திரு சிஎம் விஜய் அவங்க, 2வது திரு அண்ணாமலை அவங்க, 3வது திமுகவோட அடுத்த தலைமுறையாக பார்க்கக்கூடிய உதயநிதி அவர்கள். ஞாபகம் இருக்கா? கடந்த தேர்தலில் விஜய் அவங்க சொன்னாங்க, போட்டி இங்கே 2 கட்சிக்குள்ளே தான், ஒன்று தாவேகா, இன்னொன்று திமுக. அந்த ஒரு வரி கேமை மாற்றி போட்டது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அண்ணாமலை அவங்க புது கட்சி ஆரம்பித்தா மந்த்ராவும் அதே ஆகணும்னு மக்கள் சொல்கிறாங்க. போட்டி 2 கட்சிக்கு தான், ஒன்று தாவேகா, இன்னொன்று அண்ணாமலை கட்சி. ஸோ அப்படி ஃப்ரேம் பண்ணினா அதிமுகவை தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ அதிமுகவை தாண்டினா திமுக, அவங்க தான் எதிர்கட்சியாக இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. இது நடுநிலையாக தெளிவாக சொல்கிறேன். அவங்க வெல்வாங்க, முதல்வர் ஆவாங்க. அதாவது உடனே 2031 அடுத்த சிஎம் அண்ணாமலை தான். அதை இப்போ யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் எதிர்கட்சி தலைவர் ஆகிற ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது நிஜமாக திறந்து இருக்குது. நினச்சி பாருங்கள், 2026க்கு முன்னாடி யாரும் நம்பினாங்க? யாருமே நம்பலைங்க தாவேக்கா ஆட்சி அமைக்கணும்னு. எல்லா சர்வேயும் தப்பாக போச்சு. அதே மாதிரி
இன்றைக்கி அவங்களோட சொந்த கட்சிக்காரங்களே அவங்க மேலே கல் எறிகிறாங்க. ஆனால் 2031 வரைக்கும் நேரம் இருக்குது. அரசியலில் நேரம்தான் எல்லாமே. ஒன்று மட்டும், அத்வானியை வெளியேற்றின கட்சி அண்ணாமலையோட 7 வருஷ கண்டிஷனை ஏற்றுக்குமா? அதுதான் இப்போது கோடி ரூபாய் கேள்வி, $1 மில்லியன் கொஸ்டின். தலையங்கம் 2. அடுத்தது உங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். 397 கோடி டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் நடந்த முறைகேடு. ஏப்ரல் 29 அன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்கு. சில சேனலில் இதை வந்து பார்த்திங்கன்னா சோலார் லைட் ஊழல்னு சொல்லியிருப்பாங்க. அது தப்பு. சரியான விஷயம் இது. டான்ஜெட்கோல 45,800 டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் நடந்த முறைகேடு நடந்தது வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவங்க மின்துறை அமைச்சராக இருந்த காலத்தில், அதாவது 2021 முதல் 2023 வரை. அறப்போர் இயக்கம் இதை வெளியில் வந்து அழகாக கொண்டு வந்து பக்காவாக சொல்லியிருந்தாங்க. டிவிஎஸ்சி ரிப்போர்ட்டில் வந்து திருப்தி அடையாமல் நீதிமன்றம் சிபிஐக்கு வழக்கை மாற்றுச்சு. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கேட்டால் ஒரு கிராமமே இருட்டில் மூழ்கும், விவசாயி மோட்டர் ஓடாது. டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை கரண்ட்டை வந்து ஏற்றி இறக்குறது. ஆனால் இங்கே ஒரு கிராமத்துக்கு கரண்ட் வந்ததோ இல்லையோ 397 கோடி மட்டும் யாரோட வீட்டுக்கோ ஃபுல் கரண்ட்டில் பாஞ்சு போயிடுச்சு. மக்கள் இருட்டில், கணக்கு மட்டும் வெளிச்சத்தில் வந்து அழகாக மாயமாயிடுச்சு. இப்போது வந்து சிஎம் விஜயோட அரசு வந்திருக்கு. விசாரணை எங்கே போகுது, யார் மேலே கை வைக்குதுன்னு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நல்லது நடந்தால் நல்லதுன்னு சொல்லுவோம், தப்பு நடந்தால் மக்கள் சார்பாக நிச்சயமாக கேள்வி கேட்போம். ஊழல் நடந்திருந்தால் பொறுப்பானவங்க யாராக இருந்தாலும் சட்டம் விடக்கூடாது, அதுதான் நியாயம். தலையங்கம் 3. இப்போ தமிழ்நாடு அரசியல் சதுரங்க பலகையே மாறிட்டு இருக்குது. அதில் திமுக எங்கே நிற்குதோ பார்ப்போம். திமுகவோட இந்திய கூட்டணி INDIA கூட்டணி ஒவ்வொன்றா உடைஞ்சிட்டு இருக்குது. இந்திய முஸ்லீம் லீக், திருமாவளவன் அவங்களோட VCK, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் ஒவ்வொருத்தராக தள்ளி நிற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது திமுக கூட்டணி இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி, எல்லாரும் வந்து கொஞ்சம் நேரம் நின்று தங்கள் பஸ் வந்ததும் ஏறி போயிடுறாங்க. கடைசியில் பிளாட்ஃபார்மில் நிற்கிறது டிரைவர் ஒருத்தர் தான். இங்கே ஒரு தெளிவு, அதிமுக ஏற்கனவே வந்து ஓரமாயிடுச்சு, எம்எல்ஏக்கெல்லாம் விலகுறாங்க. இப்போ ஓரம் கட்டப்படுற ரிஸ்கில் இருக்கிறது திமுக தான். ஏன்னா கூட்டணியும் உடைஞ்சு மேலே ஊழல் வழக்குகளும் நெருங்குது. அமைச்சர் KN நேரு அவங்க மேலே நகராட்சி துறை பணி நியமன முறைகேடு, கிட்டத்தட்ட 365 கோடி கேஷ் ஃபார் ஜாப்ஸ் குற்றச்சாட்டு. அதை நம்ம மறக்கவே கூடாது. சென்னை உயர்நீதிமன்றம் வந்து வழக்கு பதிவு செய்ய DVACக்கு உத்தரவு போட்டிருக்கு. ஸோ ED கொடுத்த வந்து அந்த 232 பக்க ஆதாரம், 232 பேஜஸ், அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு ஜூன் 20 அன்னைக்கு நீதிமன்றத்தில் வர இருக்குது. இப்போ பெரிய கேள்வி, ஒரு பக்கம் மாநிலத்தில் திரு CM விஜய் அரசு, இன்னொரு பக்கம் இந்த வழக்குகள். ஒரே நேரத்தில் ரெண்டையும் எதிர்க்க முடியுமா? அதனால தான் சில மூத்த பத்திரிகையாளர்களில் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க, திமுக எதிர்காலத்தில் NDA பக்கம் நகரலாமா? இங்கே தெளிவாக சொல்கிறேன், இது ஒரு யூகம், உறுதியான செய்தி இல்லை. ஆனால் கூட்டணி உடைஞ்சு வழக்குகள் நெருங்கி கட்சி தனிமைப்படும் போது இப்போ அப்படி தான் இருக்குது. இந்த கேள்வி எழுப்பப்படுறது தான் பாலிடிக்ஸ். நம்ம கட்சி சார்பில் உண்மை சார்பு. வழக்குகளில் உண்மையை வந்து நீதிமன்றம் முடிவு செய்யட்டும். ஆனால் மக்களாக நாம் கேள்வி கேட்குறது நம்ம உரிமை. அடுத்ததாக செக்மெண்ட் 2. இப்போ வேகமாக டாப் 3 ஷார்ட் நியூஸ். 1, 100 யூனிட் யார் கொடுத்தது? ஒரு பெரிய கேள்வி. திமுக இல்லை, அது அதிமுகவில். ஜெயலலிதா அவங்க 2016 வந்து ஆட்சிக்கு வந்த முதல் நாளே வந்து வீடுகளுக்கு 100 யூனிட் இலவசம் அறிவித்தாங்க. அது இன்றைக்கி வரைக்கும் அமலில் இருக்கிறது. இப்போ விஜய் அவங்க இன்னும் CM விஜய் அவர்கள் 100 சேர்த்து 200 யூனிட் வந்து ஆக்கியிருக்காங்க. கிரெடிட் வந்து யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போகட்டும், ஃபேக்ட்ஸ் சொல்கிறது தான் நம்ம வேலை. 2வது நீட். கணினி வழியில் ஆன்லைன் மறுதேர்வு நடத்த கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சுருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எதிர்ப்பு பெரிய விஷயங்க. இந்த தீர்ப்பு மாணவர்கள் பெற்றோர் மத்தியில் பெரிய விவாதமாக இருக்குது. ஆக்சுவலாக ஒன்று சொல்லிடுறேன், இந்த நீட் அப்படின்றது வந்து யாராலையும் ஒழிக்க முடியாது, எந்த அரசு வந்தாலும் அதை தடுக்க முடியாது, இதுதான் ஃபேக்ட். இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். மாணவர்கள் அதை நம்பிக்கிட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்களாம் நம்ப வேண்டாம், அது நடக்காது. தயவு செஞ்சு நீங்கள் படிக்கிறதுக்கான வேலைகள் முயற்சிகளை எடுங்க. 3, மேகதாது. கர்நாடகா மேகதாது அணை திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு சட்ட போராட்டம்
தொடருது. அதை வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காவேரி நீர் தமிழக விவசாயிகளோட உயிர் நாடிங்க. எல்லாருக்கும் தெரியும், மாநில நலன் சார்ந்தது, அது ரொம்ப முக்கியம். அரசு எடுக்கிற நடவடிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப உன்னிப்பாக அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அப்டேட்டை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போது கடைசி செக்மெண்ட், எங்கே போச்சு அந்த கேஸ்? நீங்கள் மறந்துட்டீங்களா? ஆனால் நாம் மறக்கலை. ஏற்கனவே பேசின 3 பெரிய கேஸ் இப்போ எங்கே போச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேஸ் நம்பர் 1, கோவை சிறுமி வழக்கு. சூலூரில் வந்து 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செய்யப்பட்ட அந்த கொடூரம் அப்டேட் வந்து உயர்நீதி விசாரணையில் அரசு விரைந்து நீதி உறுதி அளிச்சிருக்காங்க. சிறப்பு அரசு வழக்கறிஞர் சங்கரன் அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. விரைவாக தீர்ப்பு வருதான்னு ஃபாலோ பண்ணுவோம். வந்த உடனே நான் அப்டேட் பண்ணுறேன். கேஸ் 2, கவின் ஆணவ கொலை வழக்கு. இந்த வழக்கில் ஒரு திருப்பம், குற்றவாளியோட தாய் ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணகுமாரி அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ ஜூன் 9 வரைக்கும் நீதிமன்ற காவலில் இருக்காங்க. ஆக்சுவலி கைது செய்யப்பட்டது இன்றைக்கி கிடையாது, கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி. ஜூன் 9 வரைக்கும் நீதிமன்ற காவலில் இருக்காங்க. சட்டத்தை காக்க வேண்டிய ஆளை சட்டத்தை மீறினால் அதுக்கு தண்டனை உண்டு. அதுக்கு உதாரணம் தான் இது. யாராக இருந்தாலும் அதுதான் நீதி. கேஸ் 3, கடலூரில் இருக்கிற வடலூரில் நடந்த அந்த கொலை அப்டேட் என்ன நான் சொல்கிறேன். காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து ப்ரெஸ் மீட் நடத்தி குற்றவாளி சம்பத்குமார் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தெரிவிச்சிருக்காங்க. 3 வருஷம் கள்ள தொடர்பு தான் காரணம்னு விசாரணையில் வந்து தெரிய வந்திருக்கு. கேஸ் ஒரு முக்கியமான கட்டத்தை வந்து தாண்டி இருக்கு. இதுதான் இந்த கேஸ் விஷயமாக கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் அப்டேட். மேபி நேற்று வந்திருக்கலாம், நாளைக்கு வந்திருக்கலாம். அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்காக அதை சொல்லுவேன். சரி உறவுகளே, இன்றைக்கி இவ்வளோதான். அண்ணாமலை அவங்களோட ஜூன் 4 அறிவிப்பு, அது நாளைக்கு பெரிய செய்தி. மறக்காமல் வாங்க. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் மறக்காதீங்க. லவ் யூ ஆல். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.